நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி 250 கோடி கலெக்ஷன பார்த்தீங்கன்னா நெருங்கி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன கொடுக்குமா கொடுக்காதான்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமால இதுவரைக்கும் 300 கோடி கலெக்ஷன கொடுத்த ஆக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் 300 கோடி கலெக்ஷன கொடுத்த ஹீரோனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ இவருக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்திரன், கபலைலாம் 300 கோடி கலெக்ஷன கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து தான் 300 கோடி கலெக்ஷன கொடுத்த ஹீரோனா நம்ம தளபதி விஜய் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிகில் படத்து மூலமா பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன தொட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட்ல 300 கோடி கலெக்ஷன வச்சிருக்க ஹீரோனா அதுவும் நம்ம விஜய் தான். ஸோ அதுக்கடுத்து தான் 3வதா 300 கோடி கலெக்ஷன கொடுத்த ஹீரோனா நம்ம உலகநாயகன் கமல் சார் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு கம்பேக் கொடுத்து 300 கோடி கலெக்ஷன பார்த்தீங்கன்னா தொட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம கோலிவுட்ல 300 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஃப்ளெக்ஸ் ஆக்டர்னா அது நம்ம சிவகார்த்திகேயன் தான். இவர் பார்த்தீங்கன்னா, அமரன் படத்துல பார்த்தீங்கன்னா 2024ல பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன தொட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா யாருமே கொடுக்கல இன்னும் 300 கோடி கலெக்ஷன. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் 4 பேர் மட்டும் தான் நம்ம கோலிவுட்லேருந்து இதுவரைக்கும் 300 கோடி கிளப்ல ஜாயின் ஆன ஆக்டர்ஸ். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் ஆகல. அவரோட ஹையஸ்ட் கலெக்ஷனே குட் பை டைக்லி 200 கோடிக்கு மேலே தான். ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, கருப்பு படம் 300 கோடி கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கருப்பு படம் இப்போயே பார்த்தீங்கன்னா 250 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே 250 கோடி கலெக்ஷனை தொட்டுரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் 10-15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷனை தொட்டுரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5வதா 300 கோடி கலெக்ஷன் கொடுக்க போகிற ஆக்டர் சூர்யா தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.